அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஐயனாத்துறை சீரியலில் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டே இருக்காங்க. வழக்கம் போல் நம்ம சோழன் அவரோட வேலையை பார்க்குறாரு. நீலா பார்க்குமா, நீலா பார்க்குமா, நீலா பேசுமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் இடையில வேற நடேசன் எங்கே ஊர் வந்துருச்சா, ஊர் வந்துருச்சா, எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக திண்டுக்கல் போயாச்சு, ஒட்டஞ்சத்திரம் போயாச்சு அப்படின்னு அங்கங்கே கேட்டு போயாச்சு. அங்கே போய் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா யாரோ மணி அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து இது ஸ்டேக் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன்ட்டு நிலாட்ட சோழன் வராரு. அதே மாதிரி இந்த மணியண்ணன் வர்றாரு. ஆனால் நம்ம ஆளு கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறாரு, நேராக ஏதோ கடையை தேடி போகிறாரு. எங்கே போகிறீங்க? நான் பிறந்த ஊருடா அப்படின்னு. முதல்ல எங்கே கோயில் இருக்கும்னா தெரியாது, எந்த இடத்துல இருக்கும்னா தெரியாது. இப்போ என்ன தெரியும்னா அவர் வாட்டே ஊர் காத்துடா இழுக்குதுடா அப்படின்னு அவர் வாட்டில் போயிட்டார். ஆனால் அங்கே திடீர்னு ஒரு பெரிய ஷாக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. அவங்க போய் தங்குற வீட்டை அந்த மணி என்ன சொல்கிறாரு, போய் பார்க்குறாங்க. வீட்டு போதுமா அப்படின்னு வேறு இவன் கேட்டுட்ருக்கா. டே என்னடா பண்ணுறீங்க பல்லவா அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் அந்த சமயத்தில் திடீர்னு இங்கே உள்ளே என்னமோ ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கே யார் அப்படின்னு பார்த்தா உள்ளே இருந்து நம்ம கார்த்திகா வெளியில் வர்றாங்க. கார்த்திகா வீட்டுக்காரு, கார்த்திகா அம்மா 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ 3 பேர் வந்திருக்கிறத பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு இவங்க மேலே அப்படியே ஆத்திரமாக வந்து, ஏய் என்னடா பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களாடான்னு பாவம் யார் சேரனை பார்த்து கேட்குறாங்க. சேரனை பார்த்தா பிரச்சனை பண்ணுற பையன் மாதிரியா தெரியுது, ஏமாமோ அப்படின்னு திட்ட வேண்டியிருக்கு. இப்போ உடனே அவங்களாம் திட்டாங்க, நாங்கள் அப்படிலாம் வரல, எங்களுக்கும் குலதெய்வம் அப்படின்னு சொல்ல, எதுக்குடா நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா, இல்லை நாங்கள் பெரியப்பாட்டு தான் நம்பரை கேட்டேன். நான் உடனே பெரியப்பாவுக்கு ஃபோன் அப் பண்ணி அந்தம்மா ஏன்னே இப்படி வம்பெடுக்கிற, ஏன்னே இப்படி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. இல்லைம்மா குலதெய்வம் கனவுல வந்துச்சுமா அப்படி இப்படின்னு அவர் வேற ஒரு கதையை சொல்கிறாரு. அப்படியாக நாமே எதிர்பாராத விதமாக திடீர்னு கார்த்திகா அங்கே வந்திருக்காங்க. இங்கே இந்த பொண்ணுகளும் வந்திருக்கிறது பார்த்து அந்த அம்மா ஆத்திரத்தோடு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏதாவது ட்விஸ்டடாக என்னமோ ஒன்று நடக்க போகுது குலதெய்வம் கோயிலில் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு வீட்டெல்லாம் பெருசாக காட்டுவாங்களா இருக்கும். ஆனால் அந்த பையன் இருக்கானே நம்ம கார்த்திகாவோட வீட்டுக்கார் ரொம்ப அமிக்கபிளாக இருக்கான். ரொம்ப நல்லா இருக்குது. பார்ப்போம் என்ன ட்விஸ்ட்டு, என்ன ஷாக், என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ.